Happy morning, vanakkam and welcome to Doctor on Call. Anil 100% roasted rava வழங்கும் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க திறப்பு கொண்டு கேட்கலாம். திறப்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. இன்னைக்கு குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைலோடைய ஓஎஸ் அப்டேஷன் எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்டா இருக்கோ அதே மாதிரி வந்து ரொம்ப ஃபாஸ்டான ஒரு அப்டேஷன்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம காலகட்டத்தில் வந்து இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா சென்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மருத்துவத்துக்கு வந்து ஒரு ஹப் அப்படின்னே வந்து சொல்றாங்க. மெடிக்கல் டூரிசம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இன்னைக்கு சென்னையில் மாறிட்டு இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இங்கே இருக்கிற மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தான். ஸோ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் சென்னையில் இருக்கிற மக்களுக்கும் வந்து இது ஒரு வரப்பிரசாதமாகவே வந்து பார்க்கப்படுது. குறிப்பாக குழந்தையின்மைக்கு வந்து எக்கச்சக்க மருத்துவ வசதிகள் வந்து இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எங்கள் மனசை வந்து தளர விடக்கூடாது. உங்களுக்கான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டால் அதுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்றதுக்காக சென்னை ஃபர்டிலிட்டி சென்டருடைய சேர்பர்சன் IVF சயின்டிஸ்ட் டாக்டர் VM தாமஸ் அவர்கள் வந்திருக்காங்க. மிக நன்றி டாக்டர். டாக்டர், இன்னைக்கு IVF ட்ரீட்மெண்ட், அதாவது வந்து டெஸ்ட் டியூப் பேபி அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்து ஒரு கப்பல் வந்து எப்போ வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நார்மலாக வந்து IVF ட்ரீட்மெண்ட் வந்து மெயினாக யாருக்கு வந்ததுன்னா, மெயினாக வந்து ஃபேலோப்பியன் டியூப்பில் வந்து ஏதாவது கோளாறு இருக்குது, இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை உயிரணுக்கள் வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்குது அப்படின்னும் போது தான் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்லேயே ப்ரெக்னென்சி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, ஒரு கப்பல் வந்து 2 இயர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க வித்தவுட் எனி ப்ரொடெக்ஷன். ஸோ 12 months மினிமம் ட்ரை பண்ணுறாங்க, 2 years வரையும் ட்ரை பண்ணலாம். இந்த 2 இயர்ஸில் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி வரலன்னா அவங்க வந்து ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் வந்து பார்க்குறது பெட்டராக இருக்கும். ஸோ இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒய்ஃப்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்றதை ஃபியூ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். ஹஸ்பண்டுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது சிமென் அனாலிசிஸ் பண்ணுவோம், ஃபியூ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். இதுலேயே நம்மளுக்கு என்ன தெரியும்னா, பேசிக்காக என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா, யூட்ரஸ் பார்க்குறோம். யூட்ரஸ் எப்படி இருக்குது, கர்ப்பப்பை உள்பகுதி ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை ஃபேலோப்பியன் டியூப்னு சொல்கிறோம், கருக்குழாயில் ஏதாவது அடைப்பு இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். இல்லை ஹஸ்பண்டுக்கு வந்து மினிமம் வந்து 15 மில்லியன் கவுண்ட் இருக்கணும். கொஞ்சம் பேருக்கு வந்து 1 மில்லியன் தான் இருக்கலாம், இல்லை 1 lakh தான் இருக்கலாம், இல்லை 50,000 தான் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி குறைச்சலாக இருக்கும்போது நேச்சுரலாக ப்ரெக்னென்சி வர்றது கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ தொடர்ந்து அவங்க வந்து 12 to 24 months ட்ரை பண்ணுறாங்க, ப்ரெக்னென்சி வரலன்னும் போது நம்ம அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க உண்மையாகவே இவங்களுக்கு IVF ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்றதை பார்த்துட்டு தான் பண்ணணும். எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் அவசியம் இருக்காது. நிச்சயமா டாக்டர். காலர் இருக்காங்க. வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேம், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். என் பேர் உமா. சொல்லுங்க உமா, உங்களுடைய கேள்வியை நீங்கள் டாக்டர்கிட்டே கேட்கலாம். ஓகே மேம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் உமா, சொல்லுங்க உமா. சார், எனக்கு மேரேஜ் ஆகி 4.5 years ஆகுது. சரி. மேரேஜ் ஆகி 1 yearக்கு அப்புறம் வந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன். சரி. எனக்கு வந்து ஆரம்பத்தில் எந்த டீட்டெயில்ஸும் சொல்ல, நார்மலாக கருமுட்டை வளர்ச்சிக்கு மட்டும் டேப்லெட் கொடுத்துட்டே இருந்தாங்க. சரி. அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு செக் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அசோஸ்பெர்மியான்னு சொன்னாங்க. சரி. அப்புறம் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொஞ்ச நாள் டேப்லெட்லாம் எடுத்து சாப்பிட்டு இருந்தார். அப்புறமும் அவருக்கு இன்க்ரீஸ் ஆகலை கவுண்ட்ஸ். அதனால ஒன்றும் செய்ய முடியாது, டோனர் யூஸ் பண்ணி நீங்கள் IUI ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி. நான் ஒரு 4-5 times IUI ட்ரை பண்ணேன் சார். ஓகே, வித் டோனர் விந்து வச்சு? ஆமாம் சார், டோனர் விந்து வச்சு 5 times IUI பண்ணேன் சார். ஆனால் வரல? அப்படி வரல, செட் ஆகல, ஒரு தடவையும் செட் ஆகல. அதுக்கப்புறம் அவங்க வந்து IVF ட்ரை பண்ணலான்னு சொன்னாங்க சார். சரி. IVF ட்ரை பண்றதுக்கு IVF-ம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டேன் சார். IVF ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அதுலயும் செட் ஆகல சார். அப்புறம் என்ன ப்ராப்ளம்னு பார்க்கும்போது எனக்கு கர்ப்பப்பையில வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க சார். சரி. இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அது ஆர்சினெக்ஸ்னு ஒரு டேப்லெட், இன்ஃபெக்ஷன் டேப்லெட் கொடுத்தாங்க. ஒரு 6 month கோர்ஸா சாப்பிடணும்னு சொன்னாங்க. சாப்பிட்டேன் சார். சாப்பிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து வச்சிருந்த எக்லேயே வந்து ஈட்டின்னு சொல்லி பண்ணாங்க சார். சரி. அந்த ஈட்டி பண்ணதுலேயே எனக்கு சக்ஸஸ் ஆகலைங்க சார். சரி. இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு எனக்கு திரும்ப IVF ட்ரை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ பண்ணால் எனக்கு ரிசல்ட் கிடைக்குமா எப்படிங்க சார்? நீங்கள் கேட்குறது ஒரு நல்ல கேள்வி தான். ஆக்சுவலாக இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 2 பேரும் வந்து சேர்ந்து இருந்திருக்கீங்க, ட்ரை பண்ணுறீங்க, ப்ரெக்னென்சி வரல. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறீங்க. அவங்க பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு விந்து இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ரிப்போர்ட்டு.
அசோஸ்போமியா இல்லை நில் ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் முன்னாடி உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து விந்து இல்லைன்னா டோனார் விந்து போகணுன்னு அவசியம் கிடையாதுமா. ஏன்னா இப்போ அவருக்கே வந்து விந்து பையிலே விந்து உற்பத்தி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ அவருக்கு மெயினாக வந்து டெஸ்டிஸ் வால்யூம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து எக்ஸாமின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் லெவல் எப்படி இருக்குன்றது பார்க்குற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் டெஸ்டோஸ்டிரான்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, அந்த ஹார்மோன் லெவல் எப்படி இருக்குன்ற பார்க்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் விந்து பை நார்மலாக இருக்குது, எஃப்எஸ்ஹெச்சும் நார்மலாக இருக்குது, டெஸ்டோஸ்டிரானும் நார்மலாக இருக்குன்னா பெரும்பாலான மென்னுக்கு வந்துட்டு கம்பல்சரி வந்து ஸ்பெர்ம் வந்து டெஸ்டிஸில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஊசி மாதிரி போட்டு டெஸ்டிஸ் விந்து பையிலேருந்து உறிஞ்சி எடுத்தாலே நிறைய ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். அந்த ஸ்பெர்ம் வச்சு நீங்கள் ஐவிஎஃப் ஃபிக்ஸி முறையில் வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி கொண்டு வர முடியும். ஸோ பட் ஆல்ரெடி நீங்கள் 4 வாட்டி வந்து டோனார் விந்து வச்சு ட்ரை பண்ணிட்டீங்க, வரலன்னும் போது திருப்பி ஒரு ஐவிஎஃப்பும் பண்ணியிருக்கீங்க, அதுலேயும் வரல, ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்னு பண்ணியிருக்கீங்க, அதுலேயும் வரும்போது நீங்கள் சென்டரை மாற்றுறது பெட்டராக இருக்குமா. ஏன்னா ஐவிஎஃப் சக்ஸஸ் வந்து சென்டர் டு சென்டர் வேரி ஆகும். ஒரு சென்டரில் வந்து நல்லாவே சக்ஸஸ் ரேட் இருக்கும், 70-80% இருக்கும். சில சென்டரில் 10% தான் சக்ஸஸ் இருக்கலாம். சில சென்டரில் ஒரு 20-30 பேர் தான் 30% தான் சக்ஸஸ் வரலாம். அதனால் நீங்கள் ஒரு நல்ல சென்டர் வந்து நல்ல சக்ஸஸ் இருக்கிற சென்டர் நீங்கள் போகிறது பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் உட்காந்து பேஷண்ட்டுக்கிட்ட கேட்டாலே தெரிஞ்சிடும் எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, எத்தனை பேர் ப்ரெக்னென்ட் ஆச்சு, எப்படி போயிட்டுருக்குன்றது. அங்கே இருக்கிற உட்காந்துருக்கிற பேஷண்ட்ஸை நீங்கள் என்கொயரி பண்ணாலே அந்த சென்டர் தரமான சென்டராக இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் பெட்டர் வந்து நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா இது மேல் ஃபேக்டர் தான். மேல் இல்லைம்மா, மேல் ஃபேக்டர்ன்றதுனால ஈஸிமா ப்ரெக்னென்சி கொண்டு வரது. ஸோ டாக்டர் வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு, ப்ரெக்னன்சி இஸ் பாசிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சென்னை வந்து டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த காலர், வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. மேம், நான் கவிதா பேசுறேன் மேம். சொல்லுங்க கவிதா, உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ சொல்லுங்க கவிதா. டாக்டர், நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன். இப்போ 33 வீக்ஸ் ஆகுது. ட்வின் பிரெக்னன்சின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? என்னன்னா ட்வின் பிரெக்னன்சி வந்து சிங்கிள்டன் பிரெக்னன்சியை விட எவ்வளோத்துக்கும் அட்வான்ஸா டெலிவரி பீரியட் இருக்கும். பிளஸ் பேபியோட வெயிட் வந்து 32 வீக்ஸ்ல கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1.2 1.4 தான் இருக்குன்னு. இல்லை, இப்போ நீங்கள் 32 வீக்ஸ் ப்ரெக்னென்ட்டாமா? 33 வீக்ஸ் பிரெக்னென்ட். 33 வீக்ஸ் ப்ரெக்னென்ட். எதுவும் ப்ளீடிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை தானே? ப்ளீடிங்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் டிசிடிஏ ட்வின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து நம்ம டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ப்ளஸ் பேபி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு. வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தி டயட் சாப்பிடுங்க, டாக்டர் வந்து ஓஜி டாக்டர் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், டயட்டிஷியன் பாருங்கள், டயட்டிஷியன் பார்த்து அவங்க கொடுக்குற டயட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைன்னா அப் டு 36-37 வீக்ஸ் கூட நீங்கள் டெலிவரி பண்ணிக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம் வந்தோன்னா உங்களுக்கு கைனகாலஜிஸ்ட் பார்த்துட்டு சீக்கிரமாக கூட உங்களுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஸோ ட்வின்ஸுன்றபோது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஹாஸ்பிட்டல் விசிட் போகிற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ டாக்டர்ஸ் உங்களை பார்த்துட்டு பேபியோட வெயிட் எப்படி க்ரோத் எப்படி இருக்குது, பேபியோட எப்படி வந்து டெவலப்மெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு நல்ல வெயிட் வந்தோடனே ஒரு 2.2 அந்த மாதிரி 2.5 kg வந்தோடனே ட்வின்ஸ் வந்தோடனே அவங்க பண்ணிக்கிறதுக்கு பெட்டராக இருக்குமா. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆஸ் லாங் ஆஸ் உங்களுக்கு ப்ளீடிங் இல்லை, ஒரு ப்ராப்ளம் இல்லை, பேபி நல்லா இருக்குது ஸ்கேன்லன்னா நீங்கள் பயப்பட வேணாம். ஓகே, பயப்பட வேணாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல், ஆரோக்கியமான உணவு பழக்கம் வந்து மேற்கொள்ளுங்க. அண்ட் டாக்டர், உங்களுடைய டாக்டருடைய கன்சல்டேஷனை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்த நேயர், வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து மலர், திருப்பூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க மலர், உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ டாக்டர். சொல்லுங்க மலர். எனக்கு வந்து கல்யாணம் 10 வருஷம் ஆகுது. சரிம்மா. ஃபர்ஸ்ட் பேபியே வந்து 3 வருஷம் கழிச்சு தான் எனக்கு உண்டானா. இப்போ 7 ஆச்சு. சரி. ஆனா இன்னொரு குழந்தைக்கு நாங்க வந்து இன்னும் நிக்கல, குழந்தையே இல்ல. ஆனா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். கருமுட்டை வளர்ச்சி இல்லைங்கிறாங்க. கருமுட்டை வளர்க்கு மாத்திரை கொடுத்தாலும் கருமுட்டை வளருது, ஆனா வெடிக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா அதுவும் வெடிக்கல அப்படிங்கிறாங்க. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி இருக்குது. 1.5 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். நான் என்னன்னு மாசம் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த கருமுட்டை வெடிக்கிற இன்ஜெக்ஷன் 6 மாசம் போட்டிருக்கேன் அந்த இன்ஜெக்ஷன். உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுதுமா இப்போ? எனக்கு இப்போ 25 தாங்க நடக்குது. 25 ஆகுதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குமா. நல்ல ஒரு இன்ஜெக்ஷன் வந்து ரீகாம்பினன்ட் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி போட்டால் கூட உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன மாதிரி டேப்லெட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும்.
அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேறு காம்பினேஷன் ப்ரோட்டோக்காலில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா சிசின்னு சொல்லுவோம், குளோம்ஃபின் சிட்ரேட் கொடுத்து பார்ப்போம். அது வரலன்னா குளோம்ஃபின் சிட்ரேட் ப்ளஸ் ஹெச்எம்ஜின்னு கொடுத்து பார்ப்போம். அதுவும் வரலன்னா ஹெச்எம்ஜி எஃப்எஸ்ஹெச்ன்னு கொடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹெச்சிஜி கொடுப்போம். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோக்கால் மாற்றும் போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இன்ஜெக்ஷன் மாற்றும் போது சப்போஸ் பழைய இன்ஜெக்ஷன் உங்களுக்கு சரியாக ஒர்க் பண்ணலன்னா வேறு மாதிரி இன்ஜெக்ஷன் ப்ரோட்டோக்கால் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கருமுட்டை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, வெடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு நேச்சுரலாக ப்ரெக்னன்சி வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இயற்கையா வெடிச்சாலும் இருக்கு. என்னம்மா? இயற்கையாவே கருமுட்டை வெடிக்குது, ஆனாலும் நிக்க மாட்டேங்குது. ஆனாலும் நிற்க மாட்டேதா? டாக்டர் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் அந்த டைமில் கரெக்டாக அந்த பர்டிகுலர் டைம் வெடித்த டைமில் சேர்ந்துருங்க. அப்படி வரலன்னா டியூப் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேலோப்பியன் டியூப் வந்து ஹெல்த்தியாக இருக்கா, ரீசெண்டாக ஏதாவது அடைப்பு மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்காங்க. ஓகே ஓகே. ஸோ டாக்டர்ஸ் நான் வந்து இந்த ஆலோசனை வந்து பின்பற்றி பாருங்க. ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஃபேலோப்பியன் டியூப்ல வந்து பிளாக் ஏதாவது இருந்ததுன்னா கூட இந்த ஒரு காம்ப்ளிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தீர்வு நிச்சயமா கிடைக்கும். அடுத்த காலர். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரம்யா, நான் கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்க ரம்யா, உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகே, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் ரம்யா, சொல்லுங்கம்மா. டாக்டர் ஆக்சுவலி எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 years ஆச்சு. சரி. பிஃபோர் வந்து நான் கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆகி அது வந்து ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிருச்சுன்னு சொல்லி பேபி அபார்ட் பண்ணிட்டோம். சரி. அபார்ட் பண்ணிட்டாங்க. சரி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லி அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். சரி. இப்போ ஒரு 4 months வந்து எனக்கு ரொம்ப பீரியட் வந்து ரொம்ப டிலே ஆகுது டாக்டர். கிட்டத்தட்ட 50-60 days ஆகுது. அதனால வந்து நாங்கள் பேபி பிளான் பண்ணதுனால எனக்கு அது வந்து இது வந்து எக் வந்து ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது பிசிஓ அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, இதுவும் சொல்லல டாக்டர். ஆக்சுவலி நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ அவங்க சொன்னாங்க தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு. அதுக்கு தான் எனக்கு வந்து டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து பீரியட் டிலே ஆகுறதுனால நாங்கள் இப்போ கன்சீவ் பிளான் பண்றதுனால எதுவுமே ஸ்டாப் இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து தைராய்டு வந்து சப்போஸ் வந்து கண்ட்ரோல் ஆகலைன்னா கூட உங்களுக்கு பீரியட் சரியாக வராதுமா. ஸோ பீரியட் சரியாக வரலன்னா கருமுட்டை சரியாக ஃபார்ம் ஆகாது. தைராய்டை வந்து திருப்பி ரீசெக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் வந்து தைராய்டு கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து மெடிகேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசெக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் எடுக்கிற டோஸ் வந்து சரியாக இருக்கான்றதான் ரீசெக் பண்ணி பார்த்துக்கணும். ரீசெக் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் டேப்லெட் எடுத்திங்கன்னா தைராய்டு கண்ட்ரோல் பண்ணாலே உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஓவுலேஷன் இண்டக்ஷனோ இல்லை நேச்சுரலாக ட்ரை பண்ணுறதோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு தைராய்டை ரீசெக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நார்மலாக இல்லைன்னா டோஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனையை வந்து பின்பற்றுங்க. உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களை ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்த எங்கள் நிகழ்ச்சிக்கு திரும்ப கொண்டு கேட்கலாம். இது அனல் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது அனல் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் திறப்பு கொண்டு கேட்கலாம். திறப்பு கொள்ள வேண்டிய எண் 0444559444. குழந்தையின்மை பிரச்சனை சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்றதுக்காக சென்னை ஃபர்டிலிட்டி சென்டருடைய சேர்மன் டாக்டர் VM தாமஸ் அவர்கள் இருக்காங்க. ஸோ உங்களுடைய சந்தேகங்களை திறந்து கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஷில்பா, பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க ஷில்பா, உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். குட் மார்னிங் சார். ஷில்பா சொல்லுங்கம்மா. சார் எனக்கு மேரேஜ் ஆகி 4 years ஆகுது. 5 years ரன்னிங் ஆகுது. சரி. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு பேபி இருக்குதுங்க சார் 3 yearsல. ஓகே. இப்போ மறுபடியும் ப்ரெக்னெண்டா இருக்கிறேன். 8 months ஸ்டார்டிங் ஆகுதுங்க சார். சரி. ஓகேங்களா. ஒயிட் ஜாஸ்ட் ஃபுல்லா ஆயிட்டு இருந்துச்சுங்க சார். நான் வந்து இது பண்ணேன். அப்போ 1 week டேப்லெட் கொடுத்தாங்க. சரி. ஓகேங்களா. அது வந்து வச்சேங்க சார். அது வந்து 1 week இல்ல 15 days சரியாயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் ஒயிட் டிஸ்சார்ஜ் நிறைய ஆகுதுங்க சார். ஆனா நிறைய ஃபுல்லா இருக்கல, அதை விட கொஞ்சம் கம்மி ஆகுது. சரி. இப்போ வந்துங்க சார் ஒரு மாதிரி ஸ்மெல்லு, ரொம்ப ஸ்மெல்லா இருக்குதுங்க சார். அது இப்போ எத்தனை மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கம்மா நீங்கள்? 8 monthsங்க சார். 8 months இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாலேருந்து ஒரு ஸ்வாப் மாதிரி எடுப்பாங்க. ஸ்வாப் எடுத்து கல்ச்சருக்கு அனுப்புவாங்க. கல்ச்சருக்கு அனுப்புனதுக்கப்புறம் இதில் என்ன பாக்டீரியா இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும்.
கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கான மாத்திரை எடுத்திங்கன்னா சீக்கிரமாக குணமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இன்ஃபெக்ஷனால் கூட ஏதாவது பிரச்சனை வரலாம். சீக்கிரமாக போயிட்டு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பாருங்கள். அவங்க உங்களுக்கு ஸ்வாப் டெஸ்ட் பண்ணி எதனால் இந்த மாதிரி ஸ்மெல் வருது, எதனால் என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சி மெடிசன் நீங்கள் கோர்ஸ் ஆஃப் மெடிசன் எடுத்திங்கன்னா சரியாயிடும். நிச்சயமா. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க 8 months, ஸோ தாமதிக்க வேண்டாம். உடனே வந்து டாக்டர் சொன்ன இந்த விஷயத்தை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மாலா மேடம். நான் பாண்டிச்சேரியிலேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்க மாலா, உங்களுடைய கேள்வியை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா மாலா, சொல்லுங்கம்மா. ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா, சொல்லுங்க மாலா. எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 4 years ஆகுது சார். எனக்கு இன்னும் பேபி இல்லை. சரி. ஆல்ரெடி நான் இப்போ ஐவிஎஃப் தான் சார் ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து டியூப்ல பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி. ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட தான் சார் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், சென்னை ஃபெர்டிலிட்டி சென்டர் பாண்டிச்சேரியில. வெரி குட். என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ எண்டோமெட்ரியம் வந்து திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். என்னோட பேபிஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரி. பேபிஸ். சரி. அதனால எனக்கு இன்னும் 1 month வந்து நீங்க டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். எனக்கு இப்போ ரொம்ப பயமா இருக்கு சார். இல்லை மாலா, ஒன்றும் பயப்பட வேணாம். பாண்டிச்சேரியில் நிறைய பேஷண்ட்ஸ், நம்மளோட பேஷண்ட்ஸ் கிராஃபில் இன்ஜெக்ஷன் போட்டு ஆமா, உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு நீங்க தொடர்ந்து சரி. பேசலாம். நீங்கள் நான் பேசுகிறேன் கேளுங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஒன்றும் இல்லை மாலா, இது வந்து உங்களுக்கு வந்து எண்டோமெட்ரியம் திக்னஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 9 to 12 millimeter வந்து வரணும். அதுதான் ஐடியல். ஓகேங்களா? சப்போஸ் வந்து 6 millimeter இருக்குது, இல்லை 7 millimeter இருக்குது, இல்லை 14 above போயிடுச்சு, 16 millimeter போயிடுச்சு, இல்லை 18 millimeter ரொம்ப திக் ஆகிடுச்சுன்னா நம்ம எம்ப்ரியோ வைக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது திக் எண்டோமெட்ரியமில் வந்து நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நெகட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பயப்பட வேணாம். எண்டோமெட்ரியம் வந்து ஒரு மாதம் ஒரு மாதிரி இருக்கலாம், அடுத்த மாதம் உங்களுக்கு நல்லா வரலாம், சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து டிஃப்ரெண்ட் மெடிக்கேஷன் கொடுத்து எண்டோமெட்ரியம் ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்கள் எம்ப்ரியோ ப்ரிசர்வில் இருக்குது, நத்திங் டு வரி. நல்ல எண்டோமெட்ரியம் 9 to 12 millimeter வரும்போது நம்ம இந்த எம்ப்ரியோ தாவ் பண்ணி நம்ம இம்ப்ளான்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெக்னென்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பாண்டிச்சேரியில் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, நிறைய பேர் எல்லாமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஒன்றும் பயப்பட வேணாம். டிலே ஆகுது, அதனால் வந்து அவசரப்பட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நெகட்டிவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அவசரப்பட வேணாம். நல்ல எண்டோமெட்ரியம் வந்தோடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் சரியான மருத்துவ முறையில் இருக்கீங்க, அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். பானு ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. சொல்லுங்க பானு, உங்களுடைய கேள்வியை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். சார், எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 1.5 years ஆகுது சார். சரிங்க பானு. ஆக்சுவலி இப்போ நான் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம். சரி. செக் பண்ணிட்டாங்க, எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி. 3 months வந்து சம் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாங்க, இன்ஜெக்ஷன் வேறு போட்டாங்க மாதம் மாதம். அது எதுக்குன்னு கேட்டதுக்கு கருமுட்டை வெடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி. எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறதுல விருப்பம் இல்லை, ஆனால் 3 மாசம் போட்டுக்கிட்டேன். கன்சீவ் ஆகல. அதுக்கப்புறம் இன்னும் ஏன் கன்சீவ் ஆகலன்னு சொல்லிட்டு பிளாக் டியூப்ல ஏதாவது பிளாக் இருக்கான்னு செக் பண்ணாங்க, அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டியூப் டெஸ்ட் பண்ணாங்க. ஓகே. 4 மாசம் மொத்தம் ட்ரீட்மெண்ட் சார். அதுக்கப்புறமும் கன்சீவ் ஆகல. அதனால எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 4 மாசம் ஹாஸ்பிட்டலுக்கே போகல, வீட்லயே இருந்தேன். இப்போ ரீசெண்டா வேற ஹாஸ்பிட்டல் போனதுக்கு செக் பண்ணிட்டு ஆக்சுவலி அவங்க பழைய ரிப்போர்ட்லாம் பார்த்து செக் பண்ணாங்க, எல்லாமே நார்மல் தான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் தைராய்டு டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. 2% கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி. அது சொல்லிட்டு ஆனா என்ன சொன்னாங்கன்னா அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 2% தான் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி. இப்போ எனக்கு என்ன கேள்வினா சார், எதுவுமே பிரச்சனை இல்லை நார்மல் அப்படின்னு சொல்றாங்க, பட் இன்னுமே கன்சீவ் ஆக முடியல. நான் வீட்லயே இருந்து வெயிட் பண்ணலாமா இல்லை வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? இப்போ உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 1.5 year தானே ஆகுது? 1.5 years சார். எனக்கு வயசு வந்து 26. 26 ஆகுது. 1.5 years தான் ஆகுது. 1.5 years தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. இப்போ செக் பண்ணதில் எல்லாமே நார்மலாக இருக்குன்னு வந்திருக்கு. தைராய்டு மட்டும் மைல்டாக எலிவேட்டடாக இருக்குது. இன்னொரு வாட்டி கூட நீங்கள் தைராய்டு செக் பண்ணி பார்த்துட்டு தைராய்டுக்கு வந்து நீங்கள் டேப்லெட் எடுத்துக்காங்க. தைராய்டு டேப்லெட் எடுத்தாலே சம்டைம்ஸ் நேச்சுரலாக ப்ரெக்னென்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி சீக்கிரமாக உங்களுக்கு ப்ரெக்னென்சி வேணும்னா அவங்க வந்து ஓவுலேஷன் இன்ஜெக்ஷன் மாதிரி டேப்லெட் கொடுத்து கருமுட்டை வர மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் கருமுட்டை வெடிக்கிறதுக்கும் இன்ஜெக்ஷன் கொடுத்து அவங்க சொல்கிற டைமில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது.
இன்னும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒரு 3 months ட்ரை பண்ணலாம். அப்படி வரலன்னா அதுக்கு அடுத்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம், அவசரப்பட வேணாம். உங்களுக்கான காலம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் வந்து பொறுத்து பாருங்கள். அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகலை அப்படின்னா அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்க்கு நீங்கள் நிச்சயமாக போகலாம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பிரியா மேடம். சொல்லுங்கள் பிரியா, உங்களுடைய கேள்வியை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகே மேடம். குட் மார்னிங் சார். சொல்லுங்க பிரியா, சொல்லுங்கம்மா. சார் எனக்கு கல்யாணம் 1.5 year ஆகுது சார். சரி. நான் ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ணால் நீர் கட்டி எதுவும் இல்லை, தைராய்டு எதுவும் இல்லை, நார்மலாக இருக்குதான்னு சொன்னாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் செக் பண்ணால் விந்து கொஞ்சம் கம்மியாகிதான்னு சொன்னாங்க சார். சரி. 2.8 million கிதான்னு சொன்னாங்க, 40% கிதான்னு சொன்னாங்க. 3 மாதம் ட்ரீட்மெண்ட் வாங்கி சொன்னாங்க. இப்போ வந்து 10 million இது 80% சார் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, அது இன்னும் எதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா இல்லை 4 மாதம்? இல்லை, அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக 2.8 million காட்டினது இப்போ ஒரு 10 million காட்டுதுன்னும் போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா 15 million இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 50% வந்து உங்களுக்கு வந்து மொட்டிலிட்டின்னு சொல்கிறோம், அசைவுத்தன்மை இருக்கணும். 4% 10 millionன்றது கம்மியமா ஆக்சுவலாக. பட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஏன்னா இப்போ தானே 1.5 year தானே ஆகுது. 1.5 year ஆகும்போது நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம். பட் ஒரு 2 years வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வரலன்னா ஐயுஐன்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐயுஐ என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு மெடிசன் கொடுத்து 1-2 கருமுட்டை வர மாதிரி செஞ்சு, அதுக்கப்புறம் மெடிசன் கொடுத்து கருமுட்டை வெடிக்க செஞ்சு உங்கள் ஹஸ்பண்டோட விந்து எடுத்து வாஷ் பண்ணி கர்ப்பப்பையில் செலுத்துறது தான் ஐயுஐ ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். ஒரு 2-3 months நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வரலன்னா உயிரணுக்கள் குறைச்சலாக இருக்கிறதுனால நீங்கள் ஐயுஐ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனையை வந்து பின்பற்றுங்க, உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த நேயர் வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், இணைப்பில் இருக்கீங்க. என் பேர் பாண்டியராஜா மேடம். சொல்லுங்கள் சார், உங்களுடைய கேள்வியை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். இல்லை, என்னோட ஒய்ஃபு கேட்கணும். கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். சார் இது வந்து ஒய்ஃப் மேரேஜ் 9 months ஆகுது சார். சரிங்க. உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருந்தது. சரி. ஒரு 3 மாதம் செக் பண்ணி பார்த்தப்போ ஃபீச்சர்ஸ் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு சொன்னாங்க. சரி. நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. மெட்டாமின் டேப்லெட் வந்து மெட்டாமின் டிஸ்பரிக் அது டேப்லெட் எடுக்கணுங்க சார். சரி. அது இப்போ எடுத்துக்கிட்டு இப்போ கடைசியாக இப்போ ஒரு கன்செப்ஷன் ஆகிருந்தது சார். இப்போ திருப்பி அபார்ட் ஆகிடுன்னு சொன்னாங்க. ஒன்றுமே புரியல நீங்கள் சொல்கிறது எனக்கு. ஹலோ, புரியலையே. சார் சொல்லுங்கள். மெட்ஃபார்மின் டேப்லெட் எடுத்தீங்க, அப்புறம்? மெட்ஃபார்மின் எடுத்துக்கிறாங்க சார். இப்போ வந்து கடைசியாக டைஃபன் மாத்திரை கொடுத்தாங்க. சரி. டைஃபன் மாத்திரை கொடுத்து கரெக்ட் வெடிக்க மாத்திரை கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம் சார். சரி. முட்டை நல்லா வெடிச்சுன்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக வந்து பீரியட்ஸ் வர சார். ட்ராப்பாக பிளட் மாதிரி வந்தது 2 நாள். சரி. அதுக்கப்புறம் டேட் தள்ளி என்னன்னு தெரியல சார். அது தள்ளி இது வந்து பீரியட்ஸ் தானா இல்லை வந்து என்னன்னு தெரியல? இன்னும் தெரியல சார். அது வந்து ஆக்சுவலாக அது சிம்டம்ஸ் அப்பப்போ காலையில் இருந்துச்சுன்னா அந்த மார்னிங் சிக்னஸ் அந்த நேற்று மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. இப்போ நியர் 60 நாள் ஆகுது சார். சரி, ஒன்று பண்ணுங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்க. கால் டெஸ்ட் வந்து 4 முறை பார்த்து கால் டெஸ்ட் ஒன்றுமே டிடெக்ட் பண்ண முடியல சார். நாட் டிடெக்டபிள்னு வந்துருச்சா? ஆமாம் சார், பார்க்க முடியல. சரி, நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்க. பக்கத்தில் நியர்பை டாக்டர்கிட்ட போய் ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்க. இன்னும் 6 days ஸ்கேன் பார்க்கலாமா? பார்க்கலாம், தப்பு இல்லை, பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சொல்லிடுவாங்க. அடுத்த நேயர் வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். எழிலரசி மேடம் என் பேர். சொல்லுங்கள் எழிலரசி, உங்களுடைய கேள்வியை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். 4 years ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் கன்சீவ் ஆகலை. சரிம்மா. ஒரு தடவை 5 months அபார்ஷன் ஆயிடுச்சு சார். சரி. அப்புறம் அதுக்கு அபார்ஷன் ஆனதுலேருந்து இன்னும் கன்சீவ் ஆகவே இல்லை. சரி. பீரியட்ஸும் இது ரெகுலர் ஆகவும் இல்லை. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் கருமுட்டை வளர்ச்சிக்கு. சரி. கருமுட்டை எல்லாம் நார்மலாக இருக்குது. அது வெடிக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. சரி. அதுவும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் கன்சீவ் ஆகலை சார். ஏன் கன்சீவ் ஆகலை? சரி, நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஒரு வாட்டி அபார்ஷன் ஆச்சு இல்லைம்மா? ஸோ இந்த அபார்ஷன் ஆகும்போது ஏதாவது வந்து பிளட் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து ஃபெலப்பின் டியூப்பில் போனால்
ஃபாலோபியன் டியூப் வந்து டேமேஜ் ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டியூப் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சரிங்க சார். டியூப் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஹெல்த்தியாக இருக்கா இல்லை ஏதாவது பிளாக்கேஜ் மாதிரி இருக்கான்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஓவுலேஷன் இண்டக்ஷன் IUI மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி ஏதாவது அடைப்பு மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து IVF ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனையை வந்து பின்பற்றுங்க. இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ச்சியாக எங்கள் நிகழ்ச்சிக்கு ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து கேட்கலாம். இது ANIL 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது ANIL 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 044445969444. குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்றதுக்காக சென்னை ஃபர்டிலிட்டி சென்டருடைய சேர்பர்சன் டாக்டர் VM தாமஸ் அவர்கள் இருக்காங்க. ஸோ உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் கிருச்சி. சொல்லுங்கம்மா, உங்களுடைய பிரச்சனை என்ன? மேம் நான் இப்போ 5 டேஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஓகே. வந்து இப்போ எனக்கு வந்து லேட் பாசிட்டிவ் விழுந்துச்சு இந்த டைம். இப்போ ஆல்ரெடி 6 இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி. ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு 5 இயர்ஸ் ஆகுது, கேர்ள் பேபி இருக்கா. ஸோ வந்து இப்போ என்னோட செகண்ட் ப்ரெக்னன்சியில் பார்த்தீங்கன்னா லேட் பாசிட்டிவ் விழுது ஹோம் ப்ரெக்னன்சி டெஸ்ட். இது என்ன ப்ராப்ளம்? ஓகே. உங்களுடைய வயது என்னம்மா? என்னோட இப்போ 29. ஓகே, டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை வழங்குவாங்க. ஓகே. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. டாக்டர் இப்போ எனக்கு 6 இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி. சரி. என்னோட செகண்ட் ப்ரெக்னன்சி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக என்னோட ஓவலேஷன் டே அன்னைக்கு நாங்கள் சேர்ந்துருந்தோம். சரி. ஸோ அதாவது பீரியட்ஸ்ல 14th டே சேர்ந்துருந்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் சேர்ந்துருந்தது ஒரு 4-5 நாளையிலேயே வந்து எனக்கு நாசியா, சிக்னஸ் எல்லாமே இருந்துச்சு. சரி. எல்லா சிம்டம்ஸும் எனக்கு ஓவலேஷன் டேலேருந்து அந்த 5th DPOலயே வந்து எனக்கு எல்லா சிம்டம்ஸும் இருந்துச்சு. ஸோ வந்து நான் கன்சீவ் ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு இதுலயே நான் இருந்தேன். ஸோ கண்டிப்பா பீரியட்ஸ் வராது அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ள ஒரு ஹோப் இருந்துச்சு. சரி. ஸோ ஆனா வந்து நான் வந்து என்னோட பீரியட்ஸ் டே அன்னைக்கு நான் வந்து செக் பண்ணி பார்த்தப்போ லேட் பாசிட்டிவ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 4 டேஸ் லேட்டா வந்து நான் செக் பண்ணும் போதும் லேட் பாசிட்டிவ் இருந்துச்சு. ஸோ நான் டாக்டர்கிட்ட போயிட்டு என்னோட பீரியட்ஸ் மிஸ்ஸான 5th டே பார்த்துட்டு யோர் சாக் வந்து ஸ்கேன்ல தெரியுது. சரி. பட் இன்னும் வந்து இப்போ 5 வீக்ஸ் தான் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து லேட் பாசிட்டிவ் ஏன் விழுது? ஏன்னா வந்து நான் ஓவலேஷன் டே அன்னைக்கு தான் வந்து நாங்கள் கன்சல்ட் பண்ணி நாங்கள் வந்து சேர்ந்துருந்தோம். ஸோ என்ன ப்ராப்ளத்தினால லேட் பாசிட்டிவ் இருந்துச்சு? மேம் சொல்றாங்க, எங்களோட கைனகாலஜி சொல்றாங்க இல்ல லேட்டா பிரெக்னென்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. லேட்டா என்ன ப்ராப்ளம்? லேட்டா கூட நீங்க பிரெக்னென்ட் ஆயிருக்கலாம், அதனால கூட உங்களுக்கு லேட் பாசிட்டிவ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல நீங்களா வந்து ஓவலேஷன் இண்டக்ஷன் டிசைட் பண்ணிக்க முடியாதுல்ல. சோ ஸ்கேன் பண்ணி பார்த்தா தானே சொல்ல முடியும். ஓவலேஷன் டாக்டர் கிட்ட நாங்க கேட்டப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க பிளஸ் வந்து உங்களுக்கு டேட் வந்ததுலேருந்து இந்த டைம் எனக்கு வந்து 28 டேஸ் சர்க்கிள் பிளஸ் வந்து எனக்கு அந்த ஓவலேஷன் டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் பிளஸ் வந்து கிராம்பிங், அப்டாமினல் கிராம்பிங் அந்த சிம்டம்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க டாக்டர். சரி. ஸோ வந்து அந்த மாதிரி டைம்ல தான் நாங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி இருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் தள்ளி போய் 6 டேஸ் கழிச்சு தான் எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். சரி, அது நீங்கள் பயப்பட வேணாமா. இப்போ ஆஸ் லாங் ஆஸ் பேபி இருக்கு, பேபி வந்து சாக்குள்ள வந்து ஃபீட்டல் போல் இருக்கு, எம்ப்ரியோ உள்ளே இருக்குன்னும் போது நீங்கள் பயப்பட வேணாம். நம்ம ஹார்ட் பீட் பார்க்குறது வந்து 5 to 6 வீக்குள்ளே பார்க்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து 7 வீக்ஸில் கூட வரும். நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து யோக் சாக் இருக்குது, ஹார்ட் பீட் மட்டும் இன்னும் வரலை. நெக்ஸ்ட்டு ஸ்கேனில் 1 வீக் அப்புறம் போனீங்கன்னா மோஸ்ட்லி ஹார்ட் பீட் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஹெல்த்தி ப்ரெக்னன்சி. இது மேலே தள்ளி லேட்டாக போகுதுன்னா அது ஹெல்த்தி ப்ரெக்னன்சின்னு சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கேன் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். ஓகே. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனையை வந்து பின்பற்றுங்க. அடுத்த ஸ்கேனில் வந்து உங்களுக்கு ஹார்ட் பீட் ரேட் வந்து தெரியும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்த காலர். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே, காலர் இல்லைன்னு நினைக்கிறேன் டாக்டர். அண்ட் IVF ட்ரீட்மெண்ட் பற்றி வந்து நீங்கள் முன்னாடி வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. இன்னைக்கு வந்து என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் காலர் சொன்ன மாதிரி விந்து இல்லாதனால நான் டோனார் ஸ்பெர்ம் வந்து போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு, அந்த மாதிரிலாம் வந்து அவசியம் இல்லை. இப்போ நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது.
ஸோ ஐவிஎஃப்ன்றது பார்த்திங்கன்னா மெயினாக யாருக்காக நம்ம பண்ணுறோன்னா, சப்போஸ் வந்து கருக்குழாய் வந்து சரியில்லை, அடைப்பு இருக்குது அப்படின் போது கண்டுபிடிச்ச போது அவங்களுக்கு வந்து அந்த டியூப்பில் ஃபெலோப்பியன் டியூப்பில் என்ன நடக்குதோ அது மட்டும் வெளியில் பண்ணி திருப்பி ஒரு பேபி உருவாக்கி இந்த பேபியை வந்து கர்ப்பப்பையில் வைக்கிறது தான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்னாலே பயந்துக்க வேணாம், ஏதோ தப்பான ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ வந்து பெரிய ட்ரீட்மெண்ட் இது வந்து பெரிய சர்ஜரி மாதிரி இருக்கும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, சிம்பிளாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் சப்போஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் பண்ணீங்க, நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னா இதில் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இக்ஸின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணுவோன்னா, உயிரணுக்கள் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட ஒரு 10-15 ஸ்பெர்ம் இருந்தால் கூட போதும், அவங்களோட ஓன் உயிரணுக்களை வச்சு அவங்க ஓன் குழந்தை பெற்றுக்கலாம். அதில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அந்த விந்தை வந்து துல்லியமாக பார்த்து அதில் இருக்கிற பெஸ்ட்டு விந்து எடுத்து கருமுட்டையோடு செலுத்தி பேபியாக உருவாக்கி இந்த உருவான பேபியை வந்து அவங்க கர்ப்பப்பையில் வச்சுருவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்துட்டு கம்மியான விருந்து இருந்தால் கூட அவங்க ஓன் குழந்தை பெற்றுக்க முடியும். அது நம்ம இக்ஸி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். கொஞ்சம் பேருக்கு ஐவிஎஃப்பும் பண்ணியிருப்பாங்க, இக்ஸியும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நெகட்டிவ் ஆகிருக்கும். அது ஏன் நெகட்டிவ் ஆச்சுன்னு நம்ம கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னா கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, கர்ப்பப்பையில் வந்து ஏதாவது ஃபைப்ராய்டு கட்டி மாதிரி எதாவது இருக்கா, இல்லை கர்ப்பப்பையில் வந்து ஏதாவது பாலிப் பண்ணுற மாதிரி எதாவது இருக்கா, இல்லை கர்ப்பப்பையில் வந்து லேசாக செதை மாதிரி எதாவது வளர்ந்துருக்கா அப்படின்றது பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு ஹிஸ்டோஸ்கோபி பண்ணி க்ளீனாக செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு துல்லியமாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைக்கிளில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ப்ரெக்னென்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து நல்லா இருக்கணும். ஸோ மினிமம் 9 to 12 மில்லிமீட்டர் வந்தால் தான் நீங்கள் வந்து எம்ப்ரியோ வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். கொஞ்சம் சென்டரில் வந்து ஃப்ரீசிங் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃப்ரீசிங் பண்ணும்போது எண்டோமெட்ரியம் தின்னாக இருந்தால் கூட இருக்கிற எம்ப்ரியோஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது கூட உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கம்மியாகிறது சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தின் எண்டோமெட்ரியம் இருக்கிறவங்களுக்கு எம்ப்ரியோ ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து 1 or 2 சைக்கிளுக்கு அப்புறம் எண்டோமெட்ரியம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி இந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக வரதுக்கு சான்ஸ் இருக்கும். இதையும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் தாவிங் பண்ணும்போது அந்த ஜோனா பெலிசரா வந்து ஹார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பேஷண்ட்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா லேசர்ன்ற ஒரு முறை யூஸ் பண்ணி லேசர் மூலமாக வந்து அந்த ஷெல்லை வந்து தின் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது லேசர் அசிஸ்டட் ஹேச்சிங்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிச்சயமா டாக்டர். காலர் இருக்காங்க. வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம், நாங்கள் நங்கநல்லூர்ல பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வசந்திங்க. சொல்லுங்க வசந்தி, உங்களுடைய கேள்வி என்ன? என்னோட கேள்வி, என் கல்யாணம் 7 வருஷம் ஆகுதுங்க. சரிம்மா. என் பேபி வந்து மூளை வளர்ச்சி இல்லாமல் இருந்ததுனால தவறிட்டான். ஓகே. 2வது பேபி வந்து பிரெக்னன்சி ஆன 3 மாசம். அது வந்து ப்ளீடிங் வந்துருச்சுட்டு அபார்ஷன் பண்ணிட்டாங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அதுக்கப்புறம் பேபியே நிக்கலங்க. நாங்க டாக்டர் பார்த்தோம், கருமுட்டை எல்லாம் நல்லா இருக்குன்னாங்க. பேபி நிக்கவே இல்லை. நீங்க 2 பேரும் சொந்தமாமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்? ஆமா சொந்தங்க, நாங்க தூரத்து சொந்தம். சொந்தமோ இல்லை தூரத்து சொந்தமானும் போது கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து மரபியல் கோளாறு வரதுக்கு சான்ஸ் இருக்குமா. ஃபர்ஸ்ட் பேபி வந்து உங்களுக்கு வந்து அப்நார்மலாக வந்திருக்கு, செகண்ட் பேபியும் 3 monthsல அபார்ஷன் ஆகுறன்னு போது உங்களுக்கு வந்துட்டு சொந்தத்தில் மேரேஜ் பண்ணும்போது இந்த மாதிரி நடக்கிறது சான்ஸ் இருக்குது. அடுத்த வாட்டி ப்ரெக்னென்சி வரதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் நிறைய சின்ன சின்ன ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு எம்ப்ரியோ வந்து ஸ்க்ரீன் பண்ணி ஏதாவது அப்நார்மல் ஜீன் வந்து உங்களுக்கு வருதான்றதை பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கேரியோ டைப்பிங் ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். கேரியோ டைப்பிங்னா மரபியல் சோதனை. 2 பேருக்குமே மரபியல் எப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பெட்டராக இருக்குமா உங்களுக்கு. அடுத்த ப்ரெக்னென்சிக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி கேரியோ டைப்பிங் பண்ணிக்காங்க. நிச்சயமா. ஸோ அடுத்த ப்ரெக்னென்சி நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து டாக்டர் அணுகி கரெக்டான ஒரு கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ சரியான ஒரு முறையில் வந்து பண்ணும்பொழுது சரியான குழந்தை வந்து பிறக்கும். அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் அம்மா, உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் கிளியராக இல்லை, நீங்கள் திறந்து பேசலாம். உங்கள் கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா. நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க, திறந்து பேசலாம். ஓகே, உங்கள் கால் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நேர் வந்து கால் பண்ணும்பொழுது கரெக்டாக சிக்னல் இருக்கிற இடத்துல நின்று கால் பண்ணுங்கள். அடுத்த நேயர். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அஜிதா மேம். சொல்லுங்கள் அஜிதா, உங்களுடைய கேள்வி என்ன? மேம் எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 9 months ஆகுது மேம். 9 monthsங்களா? 9 months ஆகுது. ஓகே.
பிசிஓஎஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து மெட்ஃபார்மினும் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் கொடுத்தாங்க. ஓகே. சாப்பிட்டு இருக்கேன். அப்புறம் திரும்ப சைட்ரின் டேப்லெட் கொடுத்தாங்க. அது சாப்பிட்டு அப்புறம் சஸ்டென் டேப்லெட் சாப்பிட சொல்லிட்டு கருமுட்டை வெடிக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்புறம் போன மாசம் வந்து 2 days ப்ராப்பரா இது ப்ளீடிங் ஆச்சு. அதுக்கடுத்து எதுவுமே தெரியல. அப்புறம் கார்டு பார்த்தா அதுலயும் எதுவுமே தெரியல. அது எதனால மேம்? 9 months தானம்மா ஆகுது உங்களுக்கு. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இன்னொரு 3 months கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். டேப்லெட் ஓவலேஷன் இன்ஜெக்ஷன் எடுத்து ட்ரை பண்ணலாம். என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 25 சார். 25 தானே ஆகுது. ஒன்றும் அவசரப்பட வேணாம், பொறுமையாக பண்ணுங்கள். 2-3 months நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து ஓவலேஷன் இன்ஜெக்ஷன் எடுக்கலாம், தப்பு இல்லை. ஒரே மாதத்தில் ப்ரெக்னென்சி ஆகிடுவாங்கன்றது மாதிரி கேரண்டி கிடையாதுமா. ஸோ ஓவலேஷன் இன்ஜெக்ஷனில் ஃபஸ்ட் மந்த்தோ இல்லை செகண்ட் மந்த்தோ ஒரு 3 months நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ யங்குன்றதுனால மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 monthsலேயே ப்ரெக்னென்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களை ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு திறப்பு கொண்டு கேட்கலாம். இது 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444599444. குழந்தையின்மை அப்படிங்கிற உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எங்களுடைய நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக சென்னை ஃபர்டிலிட்டி சென்டருடைய சேர்பர்சன் டாக்டர் VM தாமஸ் அவர்கள் இருக்காங்க. ஸோ உங்களுடைய கேள்விகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கிருஷ்ணா. ஆக்சுவலி இது என்னுடைய வைஃப்க்கான டீடைல் சொல்றேன். ஓகே, உங்களுடைய கேள்வியை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். சார் குட் மார்னிங். சொல்லுங்க மிஸ்டர் கிருஷ்ணா, சொல்லுங்க. சரி, இப்போ எங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டு 4 years ஆயிடுச்சு. சரிம்மா. ஃபர்ஸ்ட் 1 yearல வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கல பிரெக்னன்சி ரிலேட்டடா. சரி. செகண்ட் இயர்ல இருந்து வந்துட்டு ட்ரீட்மெண்ட்காக ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 2 years வந்துட்டு கண்டினியூ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம். சரி. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா டாக்டர் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை. எவ்ரி டைம் அவங்க சொன்னது இதுதான். ஓகே. டிஃப்ரெண்ட் டெஸ்ட் எல்லாம் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரெகுலர் டெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிக்கும் போது டேப்லெட் எல்லாம் கொடுத்து கண்டினியூவா பார்த்துட்டு இருந்தோம் 2 years. சரி. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டா அந்த HSG டெஸ்டும் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா பிரெக்னன்சி ஆகாம இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல எங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டமா இருந்து இப்போ ஒரு 1 year ட்ரீட்மெண்ட் பண்ணல. சரி. அதுக்கப்புறம் இப்போ என்னாச்சுன்னா இப்போ ஒரு 1 year ஆயிடுச்சு நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து. அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இந்த பீரியட் கண்டது கொஞ்சம் ரெகுலரா இருந்தது. சரி. அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ண பிறகு இப்போ அந்த பீரியட் கண்டது ரொம்ப இரெகுலர் ஆயிடுச்சு. சரி. ஒரு 6 months பீரியட்ஸே வரல. இது ஒரு ப்ராப்ளம். அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா அவங்களுடைய இந்த பெண் உறுப்புல இருந்து ரொம்ப இச்னஸ் அதிகமா இருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ எங்களுடைய ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா இப்போதைக்கு நாங்க வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டா ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற பிளானிங்கும் இருக்கு. பட் அது கொஞ்ச நாள் கழிச்சு பண்ண போறோம். ஒரு 6 months இல்ல 1 year கழிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ வரைக்கும் இந்த பீரியட்ஸ் அப்படின்றது வந்துட்டு ரெகுலரா வரணும். அவங்களுடைய பாடிக்குள்ள இப்ப 6 months வராதனால வேற ப்ராப்ளம்ஸ் இருக்குமா? வயிறெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணும்போது அந்த மாதிரி எதுவும் இல்லை, நெகட்டிவா தான் இருக்கு. ஆனா பட் அந்த இச்னஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் அவங்க சைலண்டா ஏதாவது வேலை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இச்னஸ் பத்தி நினைக்கிறது இல்லை. ஆனா ஒரு நிமிஷம் தனியா உட்காந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப இச்னஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. சரி. ஓகே. இப்போ பீரியட்ஸ் இரெகுலரா இருக்கு இல்லைங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. மெடிசன் கொடுக்கணும். ஸோ தைராய்டு வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். ரெகுலர் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இச்சிங்னு சொன்னீங்களே, அது வந்து ஏதாவது ஸ்கின் டிசீஸ் மாதிரி ஏதாவது இருக்குதா, இல்லை ஏதாவது வந்து வேறு ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா, இல்லை ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனான்னு பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பேபி கூட நீங்கள் பொறுமையாக கூட நீங்கள் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு எக்ஸாமின் பண்ணி பார்க்கட்டும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த இச்சிங்க்கு வந்து டேப்லெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சொன்ன மாதிரி பொறுமையாக 4 monthsக்கு அப்புறம் கூட நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபெக்ஷனுக்கும் பீரியட் ரெகுலர் பண்ணுறதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுங்க.
அதுக்கப்புறம் பேபி ட்ரை பண்ணிக்கலாம். நிச்சயமா. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. முதல்ல வந்து இந்த பேசிக் கம்ப்ளைண்ட்ஸுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 4 மாத இடைவேளைக்கு அப்புறம் கூட நீங்கள் குழந்தைக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. டாக்டர், மை நேம் இஸ் எஸ்தர். ஓகே, சொல்லுங்க. இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 2 இயர்ஸ் ஆகுது டாக்டர். சரிங்க எஸ்தர். 1.5 இயர்ஸாக வந்து பேபிக்காக ட்ரை பண்ணுறோம், பட் கன்சீவ் ஆகலை. சரி. எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. பிளாக் டியூப்ல பிளாக் இருக்கா, எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாச்சு, எல்லாமே நார்மல் அப்படின்னு சொல்றாங்க. சரி. ஹீமோகுளோபின் 12 இருக்கு, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண சொன்னாங்க. சரி. வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கீங்க, 6 கிலோ கம்மி பண்ணுங்க. 62 இருக்க நான் கம்மி பண்ண சொன்னாங்க. என்னோட ஏஜ் வந்து 26. சரி. இப்போ டாக்டர் என்ன சொல்றாங்க, வெயிட் பண்ணலாம், உங்களுக்கு சின்ன வயசு தான், 2 பேருக்குமே சின்ன வயசு தான், டேப்லெட் மட்டும் கொடுத்துருக்காங்க. வெயிட் ஒரு 3 மாசமா தான் ஹாஸ்பிட்டல் போறோம். அவங்க எதுவுமே சொல்லலைங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐயுஐ பண்ணலாமான்னு சொல்லிட்டு எனக்கா தோணுது. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஐயுஐனா என்ன, அது பெரிய ப்ரோசஸா, எப்படி பண்ணுவாங்க, அதுக்கு அமௌண்ட்லாம் நிறைய ஆகுமான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் தெரியல. இல்லை சார், நீங்கள் நினச்ச மாதிரி ஐயுஐ ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. சீக்கிரமாக பேபி வேணும்னா ட்ரை பண்ணலாம். இது ஒரு ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் தான். ஐயுஐ என்னென்னா நேச்சுரலாக வந்து உங்களுக்கு ஒரு எக்கு தான் வரும். பட் ஐயுஐயில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு 2-3 எக்கு வர மாதிரி, ஃபாலிக்கல்ஸ் வர மாதிரி ட்ரை பண்ணுவோம் மெடிசன் கொடுத்து. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு சைஸ் ஒரு 19 to 20 மில்லிமீட்டர் வந்ததுக்கப்புறம் ஹெச்சிஜின்னு ஒரு ஹார்மோன் கொடுப்போம். அது வந்து கருமுட்டை வந்து வெடிக்க செய்யும். வெடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா உங்கள் ஹஸ்பண்டோட விந்து எடுத்து சுத்தகரித்து நல்ல அசைவுத்தன்மை இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஸ்போமை வந்து ஒரு சின்ன கேத்தட்டர் எடுத்துகிட்டு போய் கர்ப்பப்பையில் போய் விடுவோம். ஸோ இது ரொம்ப சின்ன ப்ரொசீஜர். ஐயுஐ பண்ணி மூலமா கன்சீவ் ஆகுறது நார்மலா ஆகுறது மாதிரி தானே டாக்டர்? நார்மல் தானே, இது ஒன்றுமே பண்ணலையே. உங்களுக்கு வந்து ஸ்போம் வந்து நீங்கள் கீழே விடுற பதில் டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் கர்ப்பப்பையில் விடுறோம், அவ்வளோதான். இது அப்சல்யூட்லி நார்மல். இது வந்து எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஒரு சர்ஜரியோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 to 10,000 rupees வரலாம். 7,000 to 10,000. ஆமாம். ஓகே. ஸோ டாக்டர் சொன்ன விஷயங்களை வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஐயுஐ ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வந்து நீங்கள் யோசிச்சுக்க வேண்டாம். பொதுவாகவே நிறைய விஷயங்களுக்கான சரியான ஆலோசனை வந்து டாக்டர் மூலயமா வந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்கும். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. மேடம், என்னோட பேர் ரூபி, எனக்கு வயது 26. ஓகே, உங்களுடைய கேள்வி என்னம்மா? மேடம், மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நான் கன்சீவ் ஆயிருந்தேன். குழந்தை சரியில்லைன்னு அபார்ஷன் பண்ணிட்டேன் மேடம். ஓகே. அபார்ஷன் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. இந்த மந்த் வந்து நாங்க டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணோம். அப்போ ஃபாலிகுலர் ஸ்டடி அந்த ஸ்கேன் எடுத்தாங்க. 12th day, 14th day, 16th day. சரி. எடுத்தப்போ ரைட் ஓவரியில வந்து லார்ஜஸ்ட் ஃபாலிக்கல் 24x19 mm இருக்குது. லெஃப்ட் ஓவரியில வந்து டாமினன்ட் ஃபாலிக்கல் 3.1 x 2.1 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்துச்சு சார். சரி. அதுக்கப்புறம் 14th day அன்னைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் வேற போட்டாங்க. சரி. சார், எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டு இப்போ வந்து இன்னைக்கு 17th day சார். எனக்கு வயிறுல இருந்து கால் வர அப்படியே ரொம்ப பெயினா இருக்கு சார். எதனால அப்படின்னு தெரியல. எனக்கு வந்து அந்த ஃபாலிகல்ஸ் இருக்கிறதுனால நான் கன்சீவ் ஆனாலும் அதனால ப்ராப்ளம் வருமா சார்? எதனால அந்த பெயின் இருக்குது என்ன ஒன்றும் தெரியல சார். இல்லைம்மா, வந்து ஃபாலிக்கல் டெவலப் ஆகுறதுக்கும் உங்களுக்கு வந்து கை கால் வீங்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லைம்மா. நீங்கள் ஒரு நேரம் சார் அப்படியே பெயினா இருக்கு. ஒரு மாதிரி இந்த பீரியட்ஸ் டைம்ல எப்படி அப்படியே வலிக்கும், அந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப பெயினா இருக்குது சார் காலெல்லாம். சரி, பீரியட்ஸ் வர்ற மாதிரி சிம்டம் இருக்கு. சிம்டம்ஸ் இல்ல, அந்த பெயின் மட்டும் இருக்கு சார். எனக்கு இன்னைக்கு வந்து 17th day சார். சரி, இப்போ சம்டைம்ஸ் வந்து அந்த இது வந்து ஃபாலிகுலர் சைஸ் கூட சிஸ்டா கூட இருக்கலாமா. நீங்கள் போய் நேராக ஒரு டாக்டர் பாருங்க. ஓகே. ஸோ டாக்டர் வந்து நீங்கள் அணுகுறீங்கன்னா உங்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு அனாலிசிஸ் மூலமாக தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் திரும்ப கொண்டு கேட்கலாம். உங்களுடைய தெளிவான பதில்களுக்கு மிக்க நன்றி டாக்டர். இது 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால்.